அதிமுக பத்தி ஏன் பேசணும் அப்படின்னு ஆதரவுலாம் கேட்டாங்க. அப்போ திமுக மட்டும்தான் எங்களுடைய ஒரே எதிரி, டிவிகேவா டிஎம்கேவாங்கிறதா போட்டியே, ஸ்டாலின் சாரா விஜயா, பக்கா மாசா பவளவள பாப்பாவா இப்படிங்கிறதா போட்டியே அப்படின்னாரு. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் போகிற போக்கில் நகைச்சுவை, எத்தனையோ நகைச்சுவைகள் வாழ்க்கையில். அதுவெல்லாம் ஒருபடி மேலே போய் தீய சக்தியா இந்த தூய சக்தியா அப்படிலாம் கேட்டார். அது தீய சக்தினா இது ஊழல் சக்தின்னு சொல்லி அதிமுகவை லைட்டாக டச் பண்ணார். ஆனால் அதிமுகவுடைய தலைமை குறித்தோ, பிஜேபியின் தலைமை குறித்தோ, பிஜேபியோட இந்த 10 ஆண்டுகள் ஆட்சி குறித்தோ, பிஜேபி ஆட்சியில் உயர்ந்திருக்கக்கூடிய விலைவாசி குறித்தோ, மணிப்பூர் கலவரம் குறித்தோ, சாக்சி மாலிக்கு ஏற்பட்ட பாலியல் சீண்டல்கள் குறித்தோ, பாஜகவுடைய முறைகேடான சட்டங்கள், மக்கள் விரோத சட்டங்களை குறித்தோ, தமிழ்நாட்டுடைய நாசகார திட்டங்கள் சட்டங்கள் குறித்தோ எதையும் பேச வேண்டிய தேவையில்லைங்கிற மோடு. அட வெக்கம் கட்டுவீங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைக்கு விஜய் போனார். இப்போ அந்த சூழ்நிலையில தான் பாஜகவோட விஜய் நகர்கிறாரு, என்டிஏ கூட்டணியில் விஜய் நகர்றாரு அப்படிங்கிற செய்தி வருது. இது என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற, உன்னை அப்படியே குத்துறா. உண்மையா இது வதந்தியா?